ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கடலூரை சேர்ந்தவர் விஜய சாமுண்டீஸ்வரி, வயது 25, இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பவர். கோவை போத்தனூரை சேர்ந்த இளைஞர் முகமது ஜக்கரியாவுடன் காதல் ஏற்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் திருமணம் செய்து கொண்டனர். விஜய சாமுண்டீஸ்வரி முஸ்லிம் மதத்துக்கு மாறினார். சாரா என பெயரையும் மாற்றிக்கொண்டார். பாதுகாப்பு கேட்டு இருவரும் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் நேற்று புகார் அளித்தனர். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, 2 குழந்தைகள் இருக்கிறது என பெற்றோர் பொய் புகாரை கடலூர் போலீசில் அளித்துள்ளனர் என்ற திடுக்கிடும் தகவலை சாரா சொன்னார். உண்மையில் அந்த 2 குழந்தைகள் என் அக்கா பெற்றெடுத்தது எனவும் சாரா எனும் விஜய சாமுண்டீஸ்வரி கூறினார். நான் வந்துட்டு போத்தனூரை சேர்ந்த முகமது ஜக்கரியா இவங்களை வந்துட்டு ஜனவரி 20 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க முஸ்லீம், நான் ஹிந்து, 2 பேரும் வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் ஆகி 2.5 மாசம் ஆயிடுச்சு. 2.5 மாசமாவே டார்ச்சர் தான். எப்ப பாரு வீட்டுல வந்துட்டு வேற ஆளுங்களை வச்சு மிரட்டுறது, நோட்டை விடுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க 2 பேருக்கும் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆபீஸ்க்காக வந்திருக்கோம். கமிஷனர் வந்துட்டு இல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வந்துட்டு என்னை பத்தி பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆயிருச்சு, வீட்டுல இருந்து 20 பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன், பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா போத்தனூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்பா அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது இல்ல. அப்படி எதுவும் ஆகல. அக்காவுக்கு தான் ஆயிருக்கு. அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க. மாறியாச்சு. நான் இப்போ முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டேன். மெயின் ரீசனே வந்துட்டு நாங்க மதம் மாத்தி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் மிரட்டுறது, வந்து எல்லாம் நோட் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாரா அளித்த புகாரின் அடிப்படையில் கோவை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் விஜய சாமுண்டீஸ்வரியின் தந்தை பாரதிதாசன் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். விஜய சாமுண்டீஸ்வரிக்கு வேல்முருகன் என்பவருடன் 2020 திருமணம் நடந்ததற்கான போட்டோ ஆதாரங்களை வெளியிட்டார். விஜய சாமுண்டீஸ்வரிக்கு அக்கா இல்லை, வைத்தீஸ்வரி என்ற தங்கை தான் இருக்கிறார், அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றார். கணவன் குழந்தைகளை விட்டுவிட்டு விஜய சாமுண்டீஸ்வரி போனதால் போலீசாரிடம் புகார் கொடுத்தோம். அவர்கள் கோவைக்கு சென்று புத்திமதி சொல்லி அவளை எங்களிடம் சேர்த்தனர். கோவை வாலிபர் முகமது ஊருக்கு வந்து மீண்டும் மகளை கூட்டிச் சென்று விட்டார் என பாரதிதாசன் கண்ணீர் விட்டார். விஜய சாமுண்டீஸ்வரியின் 2 குழந்தைகளையும் பாரதிதாசன் காட்டினார். ஒரு குழந்தைக்கு 9 மாதம், இன்னொரு குழந்தை தாயின்றி கதறி அழுதது. கடலூர் மாவட்டம் விருதாசலம் தாலுக்கா, கம்மாபுரம் என் ஊர். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. பெரிய பொண்ணு பேர் விஜய சாமுண்டீஸ்வரி, சின்ன பொண்ணு பேர் வைத்தீஸ்வரி. என் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷம் ஆகுது. பேர் வேல்முருகன். அவர் பெங்களூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. 5 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு காணாமல் போய் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்மாபுரம் காவல் நிலையத்திலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி 10 நாள் கழித்து கோயம்புத்தூர் போத்தனூரில் என் பொண்ணு இருக்கிறதா தகவல் தெரிவித்து காவல்துறை மூலமா அவங்க போத்தனூர் கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணை கண்டுபிடிச்சி போத்தனூர் காவல் நிலையத்தில் பேசி அதுக்கு இந்த பொண்ணு யார் கூட்டிகிட்டு போவாங்களோ அதை காரணத்தை சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. 2வது 10 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கும்பல் வந்து என் பொண்ணை கடத்திட்டு போய் திரும்ப 1 மாதம் பக்கம் தேடி திரும்ப கண்டுபிடிச்சா இந்த பொண்ணு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கு. இதில் மதம் மாற்றி மறு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஜமாத்தில் இதை எதுவும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு விஜய சாமுண்டீஸ்வரிக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அதில் பெரிய குழந்தை இந்த குழந்தை, இது பேர் வம்சி. இதுக்கு 3.5 வயசு ஆகுது. இது 2வது பொண்ணு, 2 பெண் குழந்தை. இந்த குழந்தை பிறந்து 9 மாதம் ஆகுது. இந்த பெரிய குழந்தை பிறந்தது விருதாசலம் ஜிஹெச்சில், 2வது குழந்தை பிறந்தது கம்மாபுரம் பிஹெச்சில். இதுக்கு ஆதாரபூர்வமாக எல்லாமும் இருக்குது. இதை எதுவும் விசாரிக்காமல் முஸ்லீமில் என் பொண்ணை மதம் மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம். நாலு கமிஷன் போத்தனூர் காவல் நிலையம் வந்து கம்மாபுரத்து நாங்கள் 2 காவல் அதிகாரியை கூப்பிட்டு வந்து ராத்திரி 8 மணிக்கு வச்சுருந்து நீங்கள் போங்க நாங்கள் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லி நான் கம்மாபுரத்துலேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் காவல்துறை அதிகாரிங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க.
அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி மதம் மாற்றி கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் குடும்பம் நாட்டில் ஆகுது. மக்கள்லாம் பார்த்து ஒரு திருப்பி சொன்னோம், நம்ம கமிஷனர் ஐயா இதுக்கு ஒரு முடிவெடுத்து விசாரணை வைக்கணும். கமிஷனர் ஆபீஸுக்கு வந்த இளம் தம்பதிக்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றி ஆலோசித்து வந்த கோவை போலீசாருக்கு பாரதிதாசன் வீடியோ விவரம் தெரிய வந்தது. வீடியோவை பிளே செய்து பார்த்து அதிர்ந்து போனார்கள். விஜய சாமுண்டீஸ்வரிக்கு அக்கா இல்லை என பாரதிதாசன் சொல்கிறார். அப்படியானால் விஜய சாமுண்டீஸ்வரி பொய்யான புகாரை கமிஷனர் ஆபீஸில் கொடுத்தாரா என கோவை போலீசார் விசாரிக்க ஆரம்பித்து விட்டனர். விஜய சாமுண்டீஸ்வரி, அவர் தந்தை பாரதிதாசன் இருவரில் யார் சொல்வது சரி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள கடலூருக்கு சென்று அவர்களது ஊரிலேயே விசாரணை நடத்த கோவை போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர்.